ஒவ்வொரு வீட்லேயும் நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பீடைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும், உடல் சோர்வுன்னு ஒன்று இருக்கும், வியாதின்னு ஒன்று இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். வீட்டில் இருக்க மேலே தெளிச்சாலே போதுமான விஷயம். எப்பேற்பட்ட அண்டதிஷ்டியாக இருந்தாலும் ஓட ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண தடை இருக்காது, முடை இருக்காது, அப்போ எனக்கு பணம் ஷார்ட்டேஜுங்கிற ஒரு நிலைமை வராது, ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வாஸ்து கடாச்சம், வாஸ்து கோலம், ஸோ நெகட்டிவிட்டி அது இல்லாத பீடை ரகசியம்னு சொல்லுவாங்க. இந்த பீடை பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாது, என்னமோ தெரியல முடக்கி வச்சிடும் ஒருத்தவங்களை. நம்ம வீட்டில் இது ஆரம்பத்திலே செய்யலை அப்படின்னா பண இழப்பு, பிரச்சனைகள், வியாதிகள் இது நல்ல மூட்டை மாரி ஏறி நிற்கும். கழுத்து நெறி வந்த பிறகு தான் நம்ம அசைய முடியாத சூழ்நிலை வரும்போது சின்ன சின்ன பரிகாரங்களோ நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலையில் மாட்டிப்போம். அப்போ குலநாசம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? பல பேர் வாழ்க்கையில் குலநாசம்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய இருக்குது. காரணம் என்ன? திருஷ்டி, பொறாமை, நமக்கு மேலே யாரும் வந்துடக்கூடாது, இல்லை நம்மளை மாரியாவது இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நிறைய இடத்துல இருக்கிறது தான் காரணம். 6 வகையான புல், 6 வகையான சக்தி, 6 வகையான நிரஞ்சம், அதான் நிற அஞ்சன் நிரஞ்சன். அப்போ நிரஞ்சன் வீட்டில் இருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாஸ்து கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐம்புலன் நம்ம வீட்டில் உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிச்சுனாக்கா பஞ்சபூதமும் நவாஸ்திரமும் மிகப்பெரிய அளவில் நமக்கு நம்பிக்கையும் வாழ்க்கை வெற்றியும் தரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இது பரிகாரமும் கூட. ஒவ்வொரு வீட்லேயும் நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பீடைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பணத்தட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கும், உடல் சோர்வுன்னு ஒன்று இருக்கும், வியாதின்னு ஒன்று இருக்கும். இதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அண்ட சராசரங்கள் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி வீட்டில் இருந்தாலோ, உயிர் வாழும் கூட்டில் இருந்தாலோ அவ்வளோ நல்லது. இந்த ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வீட்டில் இருக்கும். அது வாஸ்து கோலம்னு சொல்லுவாங்க. சூப்பராக வாஸ்து கோலத்தை அழகாக வீட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரு செடி என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல்லோடு சேர்த்து ஒரு தீர்த்தமாக அதை எப்படி சொல்லுவாங்க, ஒரு டம்ளரில் ஒரு முக்கியமான ஒரு கலவை இருக்குது, நான் சொல்கிறேன். அதை அருகம்புல்ல உள்ளே ஊற வச்சிட்டோம்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். அதை எடுத்து நீங்கள் வீட்டில் போகக்கூடிய வாகனங்கள், காரு வாகனங்கள் லைட்டாக தெளித்தாலே போதும். வீட்டில் இருக்க மேலே தெளித்தாலே போதுமான விஷயம். எப்பேற்பட்ட அண்டதிஷ்டியாக இருந்தாலும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த தீர்த்தம் எப்படி செய்கிறது? மஞ்சள், பச்சை கற்பூரம், வில்வப்பொடி, துளசி பொடி, அவ்வளோதான். வில்வம் 100 கிராம் நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. துளசி 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், வில்வம், துளசி, அவ்வளோதான். இதை என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் போட்டு ஏற்கனவே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அருகம்புல்லையும் பார்த்தீங்கன்னா கட்டோடு எடுத்து லைட்டாக உள்ளே போட்டு வைக்கிறீங்க. அந்த அருகம்புல் ஒரு 1/2 அன் ஹவர் ஊறின பிறகு நீங்கள் எடுத்து எங்கெங்கெல்லாம் கேஷ் பாக்ஸ் இருக்கா அந்த இடத்துல தெளிக்கலாம். பண தடை இருக்காது, முடை இருக்காது, அப்போ எனக்கு பணம் ஷார்ட்டேஜுங்கிற ஒரு நிலைமை வராது, ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம வண்டியில் எடுக்க போகிறோம், வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அதை சுற்றி ஒரு தெளிச்சிருங்க. கார் எடுக்க போகிறோம், நீண்ட பயணம் போகிறோம், கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதேமாரி எப்போ பார்த்தாலும் நம்ம சோர்வாகவே இருக்குது, கெட்ட கனவாக வருது, அதை அந்த சூழ்நிலை அந்த தண்ணி கலவை எடுத்து பெட்டு கடியில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுருங்க. பெட் ரூமில் பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் ஒரு அழகான ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுருங்க. அந்த துளசி, வில்வம் இருக்கே சாதாரண விஷயம் கிடையாது. அது மஞ்சள், பச்சை கற்பூரோட சேரும் பொழுது ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படுது. அதேமாரி காற்றலைகள், அதில் பட்டு காற்றலைகளோட அந்த ரூம் நிறைஞ்சிருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கெட்ட கனவுகள், பயம், ஆன்சைட்டி இது எதுவுமே இருக்காது. அது பார்த்திங்கன்னா அதோடைய எனர்ஜியே வேறு. பஞ்சபூதத்தின் நீர்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், கலந்து வைக்கிறோம். ஸோ அதேமாரி நம்ம பூஜை ரூமில் கூட இதை அப்படியே வைக்கலாம். நல்ல ஒரு எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாஸ்து கடாச்சம், வாஸ்து கோலம், ஸோ நெகட்டிவிட்டி அது இல்லாத பீடை ரகசியம்னு சொல்லுவாங்க. இந்த பீடை பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாது, என்னமோ தெரியல முடக்கி வச்சிடும் ஒருத்தவங்களை. ஸோ அந்த முடக்கி வச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஓட விரட்ட வேண்டும் என்றால் 100% இந்த கலவை ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட முன்னோர்கள் அழகாக செய்து வைத்த அற்புதம். ஸோ வீட்டில் தடங்கள் இருக்குது அப்படின்னா அசால்ட்டாக விட்டிங்கன்னா வியாதி முத்துனாக்கா அதுக்கப்புறம் நம்ம கடைசியில் எவ்வளோ பெரிய செலவையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்துமோ. அதேமாரி தான் நம்ம வீட்டில் இது ஆரம்பத்திலே செய்யலை அப்படின்னா பண இழப்பு, பிரச்சனைகள், வியாதிகள் இது நல்ல மூட்டை மாரி ஏறி நிற்கும். கழுத்து நெறி வந்த பிறகு தான் நம்ம அசைய முடியாத சூழ்நிலை வரும்போது சின்ன சின்ன பரிகாரங்களோ நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலையில் மாட்டிப்போம். நம்ம சொன்னாலும் என்ன ஆகுனா நமக்கு விடு எவ்வளோ பத்தாச்சு, அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு அப்படியே விட்டுருவோங்கிற ஒரு விரக்திக்குள்ளே வந்துட்டோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பக்தி போயிடும். விரக்திக்குள்ளே வந்தால் நம்ம வணங்குற கடவுள் மேலே நம்பிக்கை போயிடும், நம்ம நம்பின மக்கள் மேலே நம்பிக்கை போயிடும், நம்ம செஞ்ச வேலை மேலே பக்தி போயிடும், அதில் உள்ள சக்தி போயிடும். உடம்புல சுத்தமாக எல்லாம் வற்றி போச்சுனாக்கா என்ன ஆகும், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் தானாக வந்துச்சுனாலே நம்மளை
உடம்புல இருக்கக்கூடிய தேஜஸ் போயிடும், நம்பிக்கை போயிடும், தன்னம்பிக்கை போயிடும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நாசம். அப்போ குலநாசம் ஏற்பட்டால் என்னாகும்? பல பேர் வாழ்க்கையில் குலநாசம்ங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய இருக்குது. காரணம் என்ன? திருஷ்டி, பொறாமை, நமக்கு மேலே யாரும் வந்துடக்கூடாது, இல்லை நம்மளை மாரியாவது இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த நிறையா இடத்துல இருக்கிறது தான் காரணம். ஸோ இது தாண்டி லைஃப் நல்லா இருக்குது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்தார்கள். ஸோ இந்த மாதிரியான தீர்த்தத்தை நம்ம வீட்டில் தெளிச்சாலே போதுமான விஷயந்தான். பச்சை கற்பூரம் தி பெஸ்ட். அதனால் அருகம்புல்லுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. 9 கிரகத்தையும் இழுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சக்திகளை, அண்ட சராசரங்களில் இருக்கும் அற்புதமான ஜீவகாந்த சக்தி இழுக்கக்கூடிய சக்தி ஒரே ஒரு செடிக்கு இருக்குன்னா அது அருகம்புல் மட்டும்தான். ஆறாக பெருக்கக்கூடிய அந்த சக்தி. அதனால தான் அது விநாயகருக்கு மாரி பதிச்சு வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே நம்ம அருகம்புல் வைக்கிறதுக்கு காரணம். 6 வகையான புல், 6 வகையான சக்தி, 6 வகையான நிரஞ்சம். அதான் நிற அஞ்சன் நிரஞ்சன். அப்போ நிரஞ்சன் வீட்டில் இருக்கணும் அப்படி கேட்டிங்கன்னா பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாஸ்து கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐம்புலன் நம்ம வீட்டில் உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிச்சுனாக்கா பஞ்சபூதமும் நவாஸ்திரமும் மிகப்பெரிய அளவில் நமக்கு நம்பிக்கையும் வாழ்க்கை வெற்றியும் தரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.